Astro6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கடகராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். தங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களோட பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். கடந்த சில மாதங்களாவே தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளையே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க கடகராசிக்காரர்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. சுபகாரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கி சுபகாரியம் அப்படிங்கிறது இல்லத்தில் நடக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. கடன் பிரச்சனை, குடும்பத்தினருக்கு உடல்நல பாதிப்புகள்லாம் குறையும். பொருளாதார ரீதியாக இருந்துட்டு வந்த தடைகளை நீங்கி வருமானமும் சேமிப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு திருமணமாகாமல் தடைப்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது கைகூடி வரும். நல்ல வரன் அப்படிங்கிறது தேடி வரும். இருந்தாலும் அஷ்டம சனி நடக்கிறதால முக்கிய முடிவுகளை அஷ்டம சனி பயிற்சி முடியும் வரை எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சேமிப்பையோ நகை வாங்கும் சூழலையோ ஏற்படுத்தலாம். அதே போல நிலம் மற்றும் ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகளில் பணவரவு அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த மாதத்துல முதலீடுகள் செய்வதை, குறிப்பா வியாபாரிகள்லாம் அகல கால் வைப்பதை தவிர்த்துக்கணும். பங்குச்சந்தையில முன்னனுபவம் இல்லாம பெரிய தொகை முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதுல நஷ்டம் தான் ஏற்படும். குடும்பத்திலையும் தனிப்பட்ட விதத்துல வாழ்க்கையத்தினோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மகிழ்ச்சியா மாறுவது மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தலாம். உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாம இருக்கிறதா நல்லது. கண் திருஷ்டியால பாதிப்புகள்லாம் ஏற்படலாம். குறிப்பா உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி, தோள்பட்ட வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்படிங்கிறதால ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுவதும் உடற்பயிற்சி செய்வதும் இந்த மாதத்துல அவசியம். கடகராசிக்காரர்கள் அனைவருமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டினுக்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானோட
சேர்ந்து பணிபுரியும் இடத்துல, அதுவும் மாத தொடக்கத்துல உங்களுக்கு வலுவான நிலையை கொடுக்க போறாரு. அதனால் பணிபுரியும் இடத்துல பாராட்டுகளை ஏற்படுத்த போறாரு. வேலை மற்றும் விடாமுயற்சியோடையும் நேர்மையோடையும் உங்களுடைய தொழில நீங்க ஈடுபடுவீங்க. அதனால உங்களுடைய முழு முயற்சியையும் இந்த மாதத்துல கொடுப்பீங்க. அதனால வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 8ஆம் வீட்டுல பேச்சு ஆவதால சட்டத்திற்கு புறமான காரியங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். சரியான நேரத்துல வரியை செலுத்துறது நல்லது. இல்லைன்னா வரிகளுக்கு கூடுதல் வட்டி அப்படிங்கிறது கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். வியாபாரத்திலேயே சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். குருவும் செவ்வாயும் 11ஆம் வீட்டுல அமர்ந்து 5ஆம் வீட்டை பாக்குறாங்க. அதனால கல்விக்கு இது ஒரு சாதகமான நேரம். எதை படிச்சாலும் அதை அப்படியே மனதுல பதியக்கூடிய நேரம். பாடங்களை நல்லா புரிஞ்சுக்குவீங்க. தொழிலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. பாடங்கள் மீதான பிடிப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆசிரியர்களும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. புதனும் சுக்கிரனும் 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால வீட்டு சூழல் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டோட முழு பார்வையும் பெறாரு. அதனால குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அவ்வப்போது சிறு சிறு சலசலப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வக்ர சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டு பார்வையாக பார்க்குறாரு. அதனால குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு சில காலகட்டத்தில் கசப்பான உரையாடல் அப்படிங்கிறது நிகழலாம். அதனால கொடுக்கல் வாங்கலெல்லாம் கூடுதல் அப்படிங்கிறது கவனம் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. நீண்ட நாட்களா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காரியம் இந்த மாதத்துல நடக்க போகுது. இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லாமே ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல திருப்பங்களை சந்திப்பாங்க. புதிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் கூட இந்த மாதத்துல எல்லாம் கிடைக்க போகுது. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டு மீது அவருடைய பார்வையை செலுத்துறாரு. அதனால காதலர்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். உங்களுடைய காதல் உறவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்குவீங்க. உறவோட முக்கியத்துவம் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. இனிமேல் சூரியன் 11ஆம் வீட்டில் அமர்றதால திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதை தவிர 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில அமர்ந்திருக்கிறாங்க. அதனால மாமியாரால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வரும். சூரியன் மற்றும் சனி சாஷ்டாசக யோகம் திருமண வாழ்க்கையில பதற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால தொழிலெல்லாம் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள் வர. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதால செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க போகுது. சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால ஆரோக்கியத்துல சிறிய சிறிய விஷயங்கள் கூட அலட்சியமா இருக்க வேண்டாம். அது பெரிய உடல்நல பிரச்சனைகளை வழிவகுக்கும். அப்படிங்கறதால ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆவது வாரம் வரைக்குமே சாதகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாதமாக இருந்தாலும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதாரண மாதமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் புதிய முதலீடுகளை தவிர்த்துக்குங்க. தொழில் விரிவாக்கம் செய்கிறது அல்லது வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்வது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தலாம். அதனால் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. இது தேவையா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், குறிப்பாக சீருடை பணி சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதே கிடைக்கும். போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய வளர்ச்சி பணிகளால் சமூகத்தில் பெயரும் புகழும் கிடைக்க போகுது. கடன்கள், சட்ட சிக்கல்கள், உடல்நல பிரச்சனைகள் போன்ற எல்லா சிரமங்களையும் உங்களால் சமாளிக்க முடியும். இந்த மாதத்தில் பிள்ளைகள் மூலம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்களுடைய செயல்களில் மூலம் நிதி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கலாம். கற்பனை கனவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் அதிகரிக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறி மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய வருமானம் சேமிப்பை மேம்படுத்துறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறைவேறி மகிழ்ச்சி அடைவீங்க. காதல் உறவு அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும். தனிநபர்லாம் தங்களுடைய துணையை கண்டுபிடிச்சு காதல் உறவில் ஈடுபடுவீங்க. உத்தியோக வளர்ச்சிக்கு இது உறுதுணையமான மாதம். உத்தியோக வளர்ச்சிக்கு இது ஒரு உறுதுணையான மாதம். கடகராசிக்க மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாதம். மாணவர்களுக்கெல்லாம் போட்டிகளில் பங்கு பெற்றீங்க அப்படின்னா விருதுகளும் பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கிறதுக்கு மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய திறமையை நிரூபித்து காட்டுறது நல்லது. உங்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் உறுதுணையாக இருப்பாங்க.
ஆசிரியர்களுடன் நேரத்தை செலவிடும் பொழுதும் அவர்களோட அதிக நேரம் பேசுவதன் மூலமும் உங்களுக்கு தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு அதிகமான முயற்சிகளை ஆசிரியர்கள் வந்து எடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரர்கள் எல்லாமே உணவு உடல் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.